பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு முறையாக இந்த ஜேடிகே ஊழியத்தின் மூலமாக உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் லெந்து கால செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வசனம் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தெய்வ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் வெற்றி கிரீடத்தை பெறுவான், ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்ற வசனத்தை குறித்து வேதாகம வசன ஆதாரங்களோடு நாங்கள் தியானிக்கப் போகிறோம். கர்த்தர் எங்களை கற்றுத்தாரும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. சோதனை என்ற வார்த்தை இந்த உலகத்திலே நாம் அனுதினமும் கேள்விப்படுகின்ற ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் வாழும் மக்கள் அனைவரும் சோதனையை அனுபவிக்காத மனிதர்கள் ஒருவருமே இருக்க முடியாது என்று நாம் சொல்ல முடியும். சோதனை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே நாம் பொருள் கொடுப்போமானால் ஆங்கிலத்திலே டெஸ்ட் என்று சொல்லலாம். டெஸ்ட் என்றால் கல்வியிலே, மருத்துவத்திலே ஒரு சோதனை. மாதந்தோறும் படிக்கின்ற பாடத்திலே ஒரு சோதனை, ஒரு பரீட்சை வைக்கிறார்கள். அந்த பரீட்சை தான் சோதனை என்று சொல்கிறோம். நம்முடைய சரீரத்தை முழுவதுமாக செக்கப் செய்து பரிசோதித்து மருத்துவ ஆலோசனைகளை பெறுகிறோம். ஆகவே இது டெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தை சொல்லுவோம் என்று சொன்னால் அது டெம்ப்ட் என்பதாக சொல்லப்படுகிறது. டெம்ப்ட் என்றால் பர்ஜ், டு டூ சம்திங். நல்ல செயலோ தீய செயலோ ஒரு செயலை செய்வதற்கு இன்னொருவராலே தூண்டப்படுதல், ஒரு தூண்டுதல் என்று சொல்லி அது டெம்ப்ட் என்பதாக நாம் இந்த ஆங்கில வார்த்தையில் சொல்கிறோம். இன்னொரு வார்த்தை ட்ரையல் என்று சொல்லப்படுகிறது. ட்ரையல் என்று சொன்னால் பழுதுபட்ட வாகனங்களை ஒர்க் ஷாப்பில் கொண்டு நான் ரிப்பேருக்கு விடும்போது அது விட்டு அதை திரும்பமாக நாம் பெற்றுக்கொள்ள செல்லும்போது அது அந்த ரிப்பேருக்கு பின்பது பழுது நீக்கப்பட்டதற்கு பின்பதாக ஒரு ட்ரையல் என்று சொல்லி எடுத்து செல்வார். சோதனை ஓட்டம் என்பதாக கொண்டு சொல்லுவார். சீராக இயங்கி இருக்கிறதா, அந்த பழுது நீக்கப்பட்டு சரியாக அந்த பாகங்கள் எல்லாம் பொருத்தப்பட்டு நல்ல ஒரு சீரான இயக்கத்தை பெற்று இருக்கிறதா என்று பார்ப்பதற்கு இந்த ட்ரையல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். எக்ஸாமினேஷன் என்ற வார்த்தை சொல்லலாம். இது ஒரு வருடம் முழுவதும் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடங்களை முழுவதுமாக அவற்றிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து முழுமையாக அவற்றிலிருந்து கேள்விகளை எடுத்து நல்ல ஒரு தேர்ச்சி அவர்கள் பெற்றிருக்கிறார்களா, படித்துக்கொண்ட கற்றுக்கொண்ட காரியங்களில் வெற்றியை பெற்று மேல்நிலைக்கு தர உயர்வு பெற்று அவர்கள் செல்வார்களா என்பதை அறிந்து கொள்ளும்படியாக எக்ஸாமினேஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லது ப்ரூவ் என்று சொல்லலாம். நிரூபணம். தன்னுடைய வாழ்க்கை, கல்வியை, தன்னுடைய சரீர நிலையை, தன்னுடைய வாகன நிலையை நிரூபணம் செய்யும் ஒரு காரியமாக இந்த வார்த்தை பயன்படுகிறது சொல்கிறோம். இந்த சோதனை 4 விதமாக பிரிக்கலாம். முதலாவதாக தனக்குத்தானே வருகின்ற சோதனை, செல்ஃப் டெம்ப்டேஷன். இது வேதாகமத்தில் பார்க்கிறோம். நாம நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்.
மனுஷனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே அவனுக்கு சோதனை. ஒரு மனிதன் முகஸ்துதி செய்யப்படும்போது, மற்றவர்கள் பாராட்டப்படும்போது, அது உண்மையாகவோ பொய்யாகவோ அது பாராட்டப்படும்போது அந்த புகழ்ச்சி மனதிற்குள்ளே இருந்து சோதனையாக மாறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். வழியிலே போகும்போது தனக்கடாத வழக்கில் ஈடுபடுகிறவன் நகையை காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு சமமாக இருக்கிறான் என்று சொல்லி நீதிமொழியின் புஸ்தகத்திலே அறிவரசர் சாலமோன் எழுதியிருக்கிறார். சிறு சிறு காரியம் நம்முடைய காரியத்தை செய்யாதபடி நாமே வருவித்துக் கொள்ளும் சோதனையை குறித்து இங்கே இந்த வசனங்கள் மூலமாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனிதருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு உண்டாவதில்லை. மனிதனுக்கு மனிதன் மூலமாக சோதனை வருகிறது. மனிதர்கள் இன்னொரு மனிதரை கெடுக்கின்ற காரியங்களை சொல்லி சோதனைக்காக உட்படுத்தப்படுகிற காரியங்களை நாம் இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். மனிதன் நீதிமொழியின் புஸ்தகத்திலே பார்க்கிறோம், மனிதன் என்ன செய்கிறானா, தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து விளையாட்டுக்கல்லவோ நான் செய்தேன் என்று சொல்லி அவன் சாதாரணமாக சொல்லிவிட்டு போகிறான். ஒரு வேடிக்கையாக, ஒரு ஜோக்காக இந்த சோதனையானது மற்றவர்களுக்காக மற்றவன் செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மனிதரால் உண்டாகும் சோதனை. அடுத்து 3ஆவதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பிசாசானவன் தேவ அனுமதியோடு கூட தன்னுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை சோதிக்கிறதுக்காக வருகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் 4ஆவதாக நாம் பார்க்கும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தோமானால், ஜீசஸ் டெம்ப்டட் பை த டெவில் என்பதாக போடப்படும். இங்கே டெம்ப்டட் என்ற வார்த்தை பிசாசினால் சோதிக்கப்படும்படியாக, சில காரியங்களை செய்ய தூண்டப்படும்படியான ஒரு சோதனையை குறித்து பார்க்கிறோம். அதே வார்த்தையை ஆபிரகாமின் சோதனை குறித்து பார்க்கும்போது நம்முடைய ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆங்கில வேதாகமத்திலே God put Abraham to test. அங்கே டெம்ப்டட் என்று சொல்லப்பட்டிருக்கு, இங்கே டெஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. இந்த காரியங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மனிதனுக்கு சோதனை உண்டு. இந்த சோதனையில் வெற்றி பெற்றால் ஜீவ கிரீடம் உண்டு என்று சொல்லி நாம் வாசித்த வசனத்தின்படியாக இங்கே 3 விதமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்தார். சோதிக்கப்பட்ட ஆபிரகாம் என்ற தலைப்பில் முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆதியாகமம் 13:2 நாம் வாசிக்கிறோம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தான், பொன்னும் வெள்ளியும் உள்ள செல்வ சீமானாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆபிரகாம் தான் வாழ்ந்த காலத்திலே மக்களுக்குள்ளே ஒரு நீதிமானாய், உத்தமனாய், ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு மகனாக காணப்பட்டான் என்று சொல்கிறோம். அப்படியானால் இவருடைய வாழ்க்கையிலும் சோதனை ஏற்பட்டது. எப்படிப்பட்ட சோதனைகள் என்று சொல்லி அநேக வசனங்களை நாம் இங்கே வாசிக்க முடியும். முதலாவதாக அவனுடைய வாழ்க்கையில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், இந்த ஆஸ்திகளும் பொன்னும் பொருளும் வேலையாட்களும் பலவிதமான திரளான கால்நடைகளை வைத்து அவன் குடும்பத்தோடு தன்னுடைய உறவினர்களோடு உற்றார்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ உன் இனத்தாரையும் உன் தகப்பன் விட்டையும் உன்னுடைய எல்லாவற்றையும் உள்ள ஜனங்களை எல்லாம் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்கிறார். இது அவனுக்கு ஏற்பட்ட ஒரு முதலாவது சோதனை. இங்கே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் ஆபிரகாம் தன்னுடைய உறவுகளை இழந்து போகும் சூழ்நிலை, தன்னுடைய உறவுகள், கடந்த கால உறவுகள், வாழ்ந்த தன்னுடைய பெற்றோர்கள், இனஜனத்தார், அந்த கிராமத்திலே, பட்டணத்திலே, ஊரில் இருந்த மக்கள், இவர்களை எல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு சொல்கிற இடத்துக்கு நீ போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது முதலாவது சோதனை. தன்னுடைய உறவுகளை இழந்து, கடந்த கால உறவுகளை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை, தற்போது இருக்கிற ஆஸ்தி செல்வங்களை இழந்து போகிற சூழ்நிலை, இன்ஸ்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், மெட்டீரியல் பிளஸிங்ஸை இழந்து போகிற சூழ்நிலை. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம்னு சொன்னால் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் பார்க்கிறோம், ஆபிரகாமை அவர் சோதித்தார். இவைகளுக்கு பின்பு அவர் ஆபிரகாமை சோதித்தார். அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரு மகன், அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பெற்றுக்கொண்ட அந்த மகனாகிய ஈசாக்கை, தன்னுடைய ஒரே மகனை பலியிடும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். எதிர்காலத்தின் அவருடைய ஆசீர்வாதமான அந்த உறவையும் இழந்து போகும் சூழ்நிலை. ஆக முக்காலங்களுக்கும் உள்ள எல்லா நன்மைகளையும், ஆசீர்வாதங்களையும், சந்தோஷத்தையும், மகிழ்ச்சியையும் இழந்து போகும் ஒரு சோதனைக்குள்ளாக இந்த ஆபிரகாம் தள்ளப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்கிறார்? ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்கவில்லை. அவர் உள்ளத்திலே சந்தேகங்கள் எழுந்து அந்த சந்தேகத்தை ஆண்டவரை ஏன் என்று சொல்லி கேட்கவில்லை. நான் ஏன் அங்கே போனோம், அங்கே போய் நான் என்ன செய்வேன், எப்படி வாழுவேன், என்ன செய்யணும்னு சொல்லி எந்த விதமான கேள்வியோ சந்தேகமோ மனது இல்லாமல் அப்படியே கீழ்ப்படிந்தார். அவர் ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு கீழ்ப்படிதல்
கீழ்ப்படிதலுக்குள்ளாக கடந்து சென்றார். வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நான் எங்கே தேசத்தை காண்கிறோம் அங்கே போன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாரு, எல்லாவற்றையும் விட்டு அவர் புறப்பட்டு போனார் என்று சொல்லி பார்க்கலாம். கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 3ஆம் வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவர் அப்படியே அவர் கீழ்ப்படிந்தார். 75 வயதிலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போய் என்று சொல்லுகிறார். 99 வயதிலே அவருக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி அதையும் ஏற்றுக்கொண்டு சொல்கிறார். இங்கே ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் அடிக்கடி அதிகமாக நாம் தியானித்து இருக்கிறோம் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை குறித்து, அவனுடைய வாழ்க்கை குறித்து. எல்லா நிகழ்வுகளிலும் நம்முடைய குடும்பத்தின் நல்ல நிகழ்வுகள், ஆசீர்வாதமான நிகழ்வுகளெல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பலுகி பெருகச் செய்தார். அவர் மூலமாக சந்ததிகள், அவர் வம்சத்திற்குள்ளாக பூமியின் சந்ததிகள் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இந்த வசனங்களை பார்க்கிறோம். இங்கே நான் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் 13 ஆதியாகமம் 13-15ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை வாசித்தோம் என்று சொன்னால் பூமியின் தூளை போல ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். 22-17 கடற்கரை மணலை போல கூடாரத்தை விட்டு வெளியே வர சொல்லி அவனை பார்க்க சொல்கிறார். கடற்கரை மணலை பார், இதை என்ன கொடுமால் இத்தனை திரளாக உனக்கு உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு குழந்தை கூட அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் 99 வயது வரை அவர் பலவிதமான சோதனைகளை கடந்தார். குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொள்ளாத நிலையிலே, முதிர்ந்த வயதிலே, அந்த சாரால் கர்ப்பம் செத்துப்போன நிலையிலே, கர்ப்பம் தரித்து குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிற ஒரு ஏதுவற்ற சூழ்நிலையை உண்டான நிலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை அவருக்கு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார் 22-17 வசனத்தில் கடற்கரை மணலை போல வானத்தை ஏறிட்டு பார், இந்த நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமா, உன்னுடைய சந்ததி இத்தனை திரளாக நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்ல 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், உன் சந்ததியிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்கிறார். இந்த எல்லா விதமான வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதமானதுதான். ஆனால் நம்புவதற்கு ஏதுபற்ற சூழ்நிலை, கொஞ்சம் கூட இது நடக்குமா என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை, இது எல்லாமே அவருக்கு சோதனை தான். வாக்கு தத்தங்களே அவருக்கு சோதனையாக அமைந்தது. ஆனாலும் கூட அவர் உண்மையாய் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம், கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல விசுவாசித்தார் என்று சொல்லி அவருடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அவர் விசுவாசத்திலே வல்லவனானார் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 15:6 அந்த விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு முன்னால் விசுவாசிகளின் தகப்பனானார், விசுவாசத்திலே வல்லவனானார். அந்த விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இத்தனை பெரிய வாக்கியங்களை பெற்றுக்கொள்ள அவர் சோதனை காலங்களிலே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலோடு கூட காணப்பட்டார். இன்னும் வாஸ்து பார்த்தோன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்த்தோம்னா ஆழமான அவருடைய ஒரு விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே அவர் உன்னுடைய புத்திரனை, உன்னுடைய மகனாகி ஈசாக்கை மோரியா மலையில எனக்காக பலி செலுத்து என்று சொல்லும்போது அவர் அதை அப்படியே தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு கூட மகனை அழைத்து கொண்டு செல்கிறார். போகும்போது மகன் கேட்கிறான், அப்பா தகன பலிக்கான விறகு எங்கே இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும்போது அது கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய சமூகத்திலே பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி சொல்லுகிறார். மகனும் அமைதியாக செல்கிறான். மலையிலே ஏறுவதற்கு முன்பதாக மலை அடிவாரத்திலே வந்து விசுவாசத்தோடு கூட, ஆழ்ந்த விசுவாசத்தோடு கூட தன்னுடைய மகனை அழைத்துக் கொள்கிறார். கழுதையிலே சேனங்கட்டிய பொருளை எடுத்துக்கொள்கிறார். தன்னுடைய பணிவிடைக்காரரிடத்தில், வேலைக்காரரிடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்கிறார். பலி செலுத்தி விட்டு திரும்பி வர முடியுமா? யோசித்து பார்ப்போம். எத்தனை ஆழமான விசுவாசம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் இந்த நாளில் பொருளாக கருத்தாக அமைகிறது. இத்தனை ஆழமான விசுவாசம். ஆண்டவருடைய சமூக அங்கே கொண்டு போய் பலிபீடத்தில் விறகுகளை அடுக்கி தன்னுடைய மகனை கைகளை கட்டி அதிலே படுக்க வைக்கிறான். அந்த மகனுடைய விசுவாசத்தை பாருங்க, மகனுடைய கீழ்ப்படிதலை பாருங்க. இந்த காலத்து பிள்ளைங்க நினைச்சுவாங்க, அப்பா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா, ஏதோ ஆயிப்போச்சா, என்னை போய் நான் தான் கீழே வரும்போதே ஆடு எங்கன்னு கேட்டேனே, கீழே இருக்கிற அந்த சின்ன ஊரில் ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிட்டு வந்துருக்கலாமே, இங்கே வந்து என்ன படித்து படுக்க வச்சு பலி செலுத்த போறிய அப்படின்னு சொல்லி கேட்டு ஓடி இருக்கலாம், தப்பி கூட ஓடி இருக்கலாம் இல்லையா? ஆனால் இந்த மகன் அப்படியே தன்னுடைய தந்தை
ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்திருந்த விசுவாசத்தை, ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஆண்டவரோடு கூட அவர் வைத்திருந்த உறவை கீழ்ப்படிதலை அனுதினமும் அவன் பார்த்திருந்தபடினாலே என் தந்தை செய்வது நலமாயிருக்கும் என்று சொல்லி தன்னையே அவனும் அர்ப்பணித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். தந்தையும் மகனுமாக பூரண கீழ்ப்படிதலுக்குள்ளாக, நிபந்தனையற்ற கீழ்ப்படிதலுக்காக, ஆழமான விசுவாசத்திற்குள்ளாக, பூரணமான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அது விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. அவர் ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய கையை ஓங்கி மகனை பலி செலுத்தும் நேரத்தில் பின்னாலந்து குரல் கேட்கிறது, அப்ரஹாமே, உன் மகன் என்றும் ஏக புத்திரன் என்றும் வராமல் நீ அவனை பலி செலுத்த எனக்காக பலி செலுத்தும்படியே ஒப்பு கொடுத்தபடினாலே நீ இப்பொழுது தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் என்று இதனால் அறிகிறேன். இத்தனை சோதனைகளையும் கடந்து வந்த பிறகு, இவ்வளவு பாரங்களையும் சகித்த பின்பு கடைசியாக ஆண்டவர் சொல்கிறார், இப்போ நீ தேவனுக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். அவரை குறித்து, ஆபிரகாமை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்டார். இத்தனை பெரிய பாக்கியம், அது வாழ்க்கையில மகுடமாக இந்த காரியம். இன்றைக்கு சந்ததி சந்ததியாக, பரம்பரையாக ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பெருகச் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். இன்று வரைக்கும் சந்ததியாக புதிய இஸ்ரவேலர்களாக, கிறிஸ்துவின் சந்ததிகளாக, ஆபிரகாமின் வழிவந்தவர்களாக இன்றைக்கு நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவர் அவனுடைய குமாரனை பலி செலுத்தும்படியாக கொண்டு சென்றான். பாவனையாக அவனை திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷருக்கு நேரிட சோதனையே அல்லாமல், 1 கொரிந்தியர் 10:13 நான் வாசிக்கிற மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு உண்டாவதில்லை. அப்படியே அந்த திராணிக்கு மேலாக அவர் சோதிக்க போகிறவர் அல்ல. உன்னுடைய தகுதிக்கு மேலாக உன்னால் முடியாது என்று சொல்லி நீ அழிந்து போகும் வரை அவர் விட்டு போகிறவர் அல்ல. கை கொடுப்பார், வழியை உண்டாக்குவார். அங்கே ஒரு போக்காடை காண்பிப்பார், ஒரு ஆட்டை காண்பிப்பார். பலி செலுத்துவதற்கு பதில் ஆட்டை அவர் காண்பிப்பார். அங்கே மீட்டுக் கொள்ளும்படியாக, திரும்ப ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, சந்ததி பெருகும்படியாக அவர்களை தலைக்கை செய்தார், ஆசீர்வதித்தார். இதே வாக்கு தத்துவம் உனக்குள் சந்ததிக்குள் உன் வம்சங்கள் எல்லாம், பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதே வாக்கு தத்துவம் ஈசாக்குக்கும் சொல்லப்பட்டது. அதே வாக்குத்தத்தம் யாக்கோபுக்கும் சொல்லப்பட்டது. இன்று வரை தொடர்ந்து கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். உடன்படிக்கையை மறக்காத ஆண்டவர், கைவிடாத ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர், சோதனைக்கு தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனை உண்டு. அனுதினமும் சோதனைக்குள்ளாய் நாம் கடந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இருக்கிறோமா? சோதனை இடத்துல வீழ்ந்து போகிறோமா? கர்த்தரை விட்டு பின்மாற்றமாய் போகிறோமா? நான் காணிக்க கொடுக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், எவ்வளவோ காரியங்கள் செய்கிறேன், பாட்டு பாடுறேன், பிரசங்கம் பண்ணுறேன், ஆனாலும் சோதனைகள் உண்டு. தேவன் அவர் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சோதனை உண்டு. தேவன் சிற்றிக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். தேவனுடைய சிற்றை நமக்கு கிடைக்கலன்னா திசை மாறி போயிருப்போம். தேவனுடைய சோதனைகள் நமக்கு அனுப்பப்படவில்லைன்னு சொன்னால் ஆண்டவரை விட்டு தூரமாய் போயிருப்போம், அழிந்து போயிருப்போம். நம்மை காக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாமின் வாழ்க்கையில் கீழ்ப்படிந்தார், விசுவாசித்தார், அர்ப்பணித்தார். விசுவாசிகளின் தகப்பனாக, விசுவாசத்தில் வல்லவராக, நமக்கெல்லாம் முன்மாதிரிகளாக அவர் காணப்பட்டார். அதோடு கூட தேவனுடைய சாட்சியை பெற்றார். நீ தேவனுக்கு பயந்தவன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வாயினால் சாட்சியை பெற்றுக்கொண்டார். இரண்டாவதாக யோபுவை குறித்து பார்க்கிறோம். யோபுவினுடைய வாழ்க்கை முதல் வசனத்திலே அவனை குறித்த ஒரு நல்ல சர்டிபிகேட், நல்ல ஒரு சான்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோமா மனுஷன். அப்போ இதில் எத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா? இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில், நம்முடைய ஊழியர்காரர்களில் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக் கொள்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் அங்கே கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுக்கு அந்த யோபுனுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தது. முதலாவதாக அவருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்துச்சு பாருங்க, வரிசையா தொடர்ந்து வந்துச்சு. முதல் வசனத்திலே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சர்டிஃபிகேட். அவர் ஆஸ்தி, செல்வங்கள், மதிப்பு, மரியாதை, மக்கள் மத்தியில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பெற்றிருந்த ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் அவருக்கு முதலாவதாக யோபு 1 முதல் 14 முதல் 19 வசனங்களை வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் அங்கே ஒரு மனிதன் ஓடி வருகிறான். வந்து, ஐயா, நம்முடைய கழுதைகளை எல்லாம் சபையர் வந்து ஓட்டி சென்று விட்டார்கள், அவர்கள் களவை கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை சொல்லிவிட்டு இன்னொருத்த போகும் முன்பதாக அடுத்த ஒரு மனிதர் வருகிறார். அவர் சொல்கிறார், நம்முடைய ஆடுகள், நம்முடைய திரளான ஆட்டு மந்தைகளை எல்லாம் அக்கினி வந்து பட்சித்து போட்டது என்று சொல்லுகிறார்.
இப்படியே சொல்லிவிட்டு போகும்போது அடுத்து ஒரு மனிதன் வருகிறான். நம்முடைய ஒட்டகங்களை கல்தையர்கள் வந்து சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்கிறான். இந்த செய்தியோடு கூட துக்கத்தோடு கூட பாரத்தோடு பெருமூச்சோடு கூட அவன் அமர்ந்து கொண்டு இருக்கிற இடத்துல இன்னொருவன் ஓடி வருகிறான். ஐயா, நம்முடைய 7 குமாரரும் 1 குமாரத்திகளும் தங்களுடைய சகோதரி வீட்டில் விருந்து உபசரித்து கொண்டு இருக்கும்போது, சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டு இருக்கும்போது, ஒரு பெரிய புயல் காற்று, ஒரு பெரிய சுனாமி காற்று வந்து அவர்கள் இருந்த வீட்டின் மேல் மோதி அதை அழித்து போட்டது. அவர்கள் எல்லாரும் மறுத்து விட்டார்கள் என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு வேதனையான காரியம். உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகி ஓடுகிற ஒரு மனிதன், இந்த மனிதனுக்கு ஏற்பட்ட சோதனை எப்படி இருக்கும்? உடலை கழிச்சிருக்கலாம், உடனே ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல விழுந்து செத்து போயிருப்பாங்க இல்லையா? இந்த காலத்தில் இப்போல்லாம் அப்படிதான் சம்பவம் நடக்குது. அதிர்ச்சியான செய்தி, ஒன்றன் மேல் உண்டாக தொடர்ந்து வந்த செய்தி. ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே அடிக்கப்பட்டு விட்டது. எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய மெட்டீரியல் பிளஸிங்ஸ் எல்லாவற்றையும் இழந்தார். தன்னுடைய குடும்ப உறவுகளாகிய பிள்ளைகளை இழந்தார். அப்பொழுது அவர் சொல்கிறார், 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், கர்த்தர் கொடுத்தார், நான் நிர்வாணியாய் இந்த உலகத்திலே வந்தேன், நிர்வாணியாய் போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருக்க முடியுமா? யோசித்து பார்ப்போம். எவ்வளவு ஆழமாய் சிந்திக்க வேண்டிய காரியங்கள். இத்தனை கடினமான காரியங்கள் மத்தியில் ஒரு மனிதன் ஸ்தோத்திரம் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் ஆண்டவர் மேல் எப்படி நம்பிக்கை வைத்திருப்பான், அவன் ஆண்டவரை எப்படியாக உறுதியாக பற்றி கொண்டிருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும்படியா இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அடுத்து 2வதாக பார்த்தோன்னு சொன்னால், இங்கே சாத்தான் உத்தரவு பெற்று வந்து தான் இவ்வளவு காரியத்தை செய்கிறான். தேவ புத்திரர் சன்னிதியில் இருக்கும்போது அங்கே போய் கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கேருந்து வர்ற? என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? ஆமாம், அவன் சும்மா வீணா விருதாவா ஆண்டவரே ஆண்டவரே கும்பிட்டுட்டு அலைகிறான், அவனுக்கு உண்டானதெல்லாம் வேலி அடைக்கவில்லையா அப்படி சொல்லி இந்த உத்தரவை வாங்கி கொண்டு வருகிறான். அவனுடைய ஆஸ்திகள், அவனுக்கு கொண்டாட எல்லாவற்றையும் நான் தர்றேன்னு சொல்லி தான் இத்தனையும் அழிக்கும்படியாக சாத்தான் இந்த காரியங்களை ஆண்டவருடைய அனுமதியோடு செய்து விட்டான். அப்பொழுதும் அவர் ஸ்தோத்திரம் செல்கிறாரு. அப்புறம் பார்க்குறான், சாத்தான் திரும்பவுமாக போகிறான் ஆண்டவர்கிட்ட. அவர் கேட்குறாரு, என்னப்பா விஷயம்? அப்போது அவனுக்கு சரீரத்தில் பலன் இருக்குது, தெம்பு இருக்குது, நல்லா திடகாத்திரமாக இருக்கான், இன்னும் மீண்டுமாக சம்பாதிச்சு வந்துடுவான். அதனால் எனக்கு அவனுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லார், சரீரத்தை அவனுடைய சரீரத்தை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவனுடைய ஜீவன் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அனுப்புகிறார். அவன் வாரான். மீண்டுமாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கொடிய பருக்கள் உண்டாயிற்று. 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் கொடிய பருக்கள், பொக்குளங்கள், பிளிஸ்டர் பாயில்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லலாம். உள்ளே அப்படியே நீர் கொய்த்து வெடித்து சிதைந்து அதன் வழியாக சீலும் இரத்தமும் கசிந்து கொண்டு இருக்கும் ஒரு சூழ்நிலை. ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறார். எத்தனை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இங்கே பிசிக்கல் டேமேஜ், அவருக்கு சரீரத்திலும் பாடுகள் வந்தது, எல்லாவற்றையும் வந்து நிற்கும் வேலை, அப்பமும் பாடுகள் வருது. அந்த மனைவி வந்து சொல்கிறாங்க, அவங்க மனைவி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வந்து சொல்கிறாங்க, ஐயா எல்லாம் இருந்துச்சு, கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த அம்மா, வேலைக்காரங்க ஓடி வந்து பணிவிட செஞ்சாங்க. இப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆத்தியெல்லாம் இழந்து போனோம், மீண்டுமாக சம்பாதிக்க கொஞ்சம் பலன் இருந்தது, இப்போ அதுவும் இல்லை, அழுகி நாற்றப்படுத்தி படித்து கொண்டு இருக்கிறது. இன்னும் உன்னுடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். அதுக்கு அர்த்தம் என்ன? நல்லா 4 வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு செத்து தொலை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்து பிரயோஜனம் இல்லை, நானாவது இருக்கிறத வச்சுட்டு எப்படியாவது வாழ்ந்து போவேன்னு சொல்லி அந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க. சொந்த மனைவி வீட்டுக்குள்ளே இருந்து வந்து அவரை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் இவரை போய் தூக்கி சுமந்து புண்ணை கழுவி என்ன செய்ய முடியும், சாகட்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு தேவனை தூஷித்து ஜீவன். அப்போது அந்த அருமையான யோபு சொல்கிறாங்க 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தேவனுடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? பைத்தியக்காரி மாதிரி பேசுறிய, தேவன் நன்மையை தந்தார், அனுபவித்தோம் அல்லவா, மகிழ்ந்து மகிழ்ந்து கொண்டாடினோம் அல்லவா, இன்றைக்கு அவர் தீமையை அனுமதித்திருக்கிறார், அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்து வரும் வசனங்களை பார்த்தோம்னா, நண்பர்கள் 3 பேர் சந்தோஷத்தில் உல்லாசத்தில் அவரோடு கூட வந்திருந்த நண்பர்கள் இப்போ வந்து தூஷிக்கிறாங்க, அவரை குறை சொல்கிறாங்க, பலவிதமான காரியங்களை பேசுகிறார்கள், அதையும் தாங்கிக் கொள்கிறார். அப்போது 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யோபு 13:15 சொல்லப்போ, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்கிறார். 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன்.
இதுதான் சோதனையை சகிக்கிற மனுஷன், இதுதான் சோதனையை ஜெயிக்கிற மனுஷன். ஆழமான விசுவாசம், உறுதியான விசுவாசம், நிபந்தனையற்ற கீழ்ப்படிதல், பூரண அர்ப்பணிப்பு. எந்த துன்பம் வந்தாலும், இழப்புகள் நஷ்டங்கள் வந்தாலும், சரீர பாடுகள் வந்தாலும், தூஷிப்பு மற்றவர்களால் தூஷிக்கப்பட்டாலும், உதாசீனப்படுத்தி வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும் பூரணமாக முழுமையாக மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னொரு விசேஷித்த குணம் அவரிடத்தில் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த. இத்தனை பாடுகள் நெருக்கங்களுக்கு மத்தியில், இத்தனை இழப்புகளுக்கு மத்தியில் அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் என்னை பொன்னாக விளங்கச் செய்வார், என் வழிகள் அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய சிநேகிதருக்காக அவர் ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோதனைகள் எல்லாம், இழந்து போன எல்லாம் மீண்டுமாக 2 மடங்காக பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி கடைசி அதிகாரத்தில் பார்க்கிறோம். 7 குமாரையும் 1 குமாரத்திகளை பெற்றுக்கொண்டார். அவருடைய குமாரத்திகள் தேசத்திலே எங்கும் உள்ளவர்களாக விளங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோபுவை குறித்து பார்த்தோம், ஆபிரகாமை குறித்து பார்த்தோம். 3ஆவதாக நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், தம்மை வெறுமையாக்கினார், மனுஷ சாயலானார், தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களிலே அவர் ஊழியத்திற்கு புறப்படும் என்பதாக பிசாசானால் சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். அவர் கொண்டு போகப்பட்டு என்ன செய்கிறார்? 3 விதமான சோதனையை கொடுக்கிறார். கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுகிறார். நல்ல பசி நேரத்தில் கொண்டு போய் இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிட சொல்கிறார். ஆண்டவர் வசனத்தினால் நம்மை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறார். உயர கொண்டு போய் வைத்து, இந்த தேசம், இந்த ராஜ்யம், இதனுடைய அழகு மகிமையெல்லாம் என்னுடையது, என்னை விழுந்து தாழ விழுந்து பணிந்து கொள், இவை எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்ய வாய் கண்டு எழுதி இருக்கிறதே என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாக அவனை வீழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நீ இந்த கோபுரத்திலிருந்து தாழ குதித்தாயனால் வசனத்தின்படி தேவ தூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்களே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் பேசுகிறான். தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அப்பாலை போ விலகிப்போ என்று சொல்லி அவனை ஜெயித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தமக்கு முன்வைத்த மகிமை எண்ணி தளராமல் பாடுகள் சகித்தவரே, நோக்கியே நாம் ஓடிடுவோம், தாங்கியே காப்பாரை கடை செய்வாரே. ஆக 3 காரியங்களை பார்த்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்தார். தன்னுடைய ஏக சுதன் என்று பாராமல் அவனை பலியிடும்படியாய் துணிந்து சென்றார். ஆண்டவருடைய கரத்திலே விசுவாசத்தோடு கூட அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்த்தோம். யோபுடைய வாழ்க்கையிலே முழுமனதோடு கூட ஏற்றுக்கொண்டார். இழப்புகளை, நஷ்டங்களை, பாடுகளை, பரிகாசங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். மேலுமாக 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்தார். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:5-8 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 12:1-3 வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்று சொன்னார். இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், அவரையே நோக்கி பாருங்கள். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் அண்ட் மைண்ட் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு மகிமையின் தேசத்திற்குள்ளாக, ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசித்தார். பிதாவின் வலது வாசத்திலே பரிந்து பேசுகிறவராக அங்கே உள்ளே சென்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 11 வசனங்களை பார்க்கிறோம். முள்ளங்கால் யாவும் முடங்கும் அவருக்கு முன்பதாக நாவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி இப்படியாய் அவரை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயிக்க அழைக்கப்படுகிறோம். சோதனைகள் நமக்கு உண்டு. தாங்கிக் கொள்ளும் வழியை ஆண்டவர் உண்டாக்குவார், தப்பிச் செல்லும் போக்கை உண்டாக்குவார். தானிக்கு மேலாக அவர் சோதிக்கிறவர்கள. எந்த சோதனையில் பாடுகளில் இன்றைக்கு இருந்தாலும், வியாதியோ, துன்பமோ, வருத்தமோ, உதாசீனமோ, வெறுத்து ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையோ, கடன் பாரங்களோ, இழப்போ, நஷ்டங்களோ, அவமானமோ அல்லது ஏமாற்றப்பட்ட சூழ்நிலையோ, எந்த சோதனைகளின் மூலமாக கடந்து வந்து கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்கிறார், ஆழமான விசுவாசம், பூரணமான அர்ப்பணிப்பு, மகிழ்ச்சியோடு சோதனைகளை ஏற்றுக்கொள்ளும் தன்மை. ஆண்டவர் எனக்காக சகித்தார், அவர் எனக்கு ஜெயம் தருவார், அவர் எனக்கு பலன் தருவார், ஜீவ கிரீடத்தை எனக்கு தருவார். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது.
இந்த உலகம் போராட்டம் இந்த உலகம். ஆண்டவருக்காக போராடுவோம். ஆண்டவருக்காக பாடுகளை சோதனைகளை மகிழ்ச்சியோடு சகிப்போம். தமக்கு முன்னால் வைத்திருந்த மகிமையை நினைத்து ஆண்டவர் மகிழ்ச்சியோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எத்தனை பாடுகள். கொலோசையர் 2:13-15 வசனங்களை பார்க்கிறோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாகிய நம்மை உயிர்ப்பித்து நமக்கு எதிரடையான கையெழுத்தை குலைத்து போட்டு அதிகாரங்களையும் துரத்தனைகளையும் உறிந்து கொண்டு அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கும். அந்த வெற்றிகளை உங்களுக்கும் எனக்கும் பங்கு உண்டு. சோதனையை சகிப்போம். ஆண்டவருடைய நாமத்தினாலே விசுவாசத்தோடு கூட எல்லாவற்றையும் ஜெயிப்போம். ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நாமும் ஜெயிப்போம். நமக்கு ஜெயிப்போம். ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை நமக்குள் இருக்கிறது. சாட்சியின் வசனங்களாகிய வாக்குத்தத்தங்கள் நமக்குள் இருக்கிறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், ஆபிரகாம், யோபு, இயேசு கிறிஸ்து போன்ற சாட்சிகள், இன்னும் அநேகமான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. விடுதலை உண்டு, வெற்றி உண்டு, ஜீவ கிரீடம் உண்டு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீதிமான் என்று விளங்கிய உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மில் அன்புக்குரியவர்களுக்கு வைத்திருக்கிற ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான். அந்த நீதியின் கிரீடத்தை பெறுவான். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமேன். சோதனைகளை வென்றவரும் துன்பம் தொல்லைகளை சகித்தவரும் ஜோதி ரூபமாய் சொல்லுகில் ஜொல்லிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ என்னேசுவோடே. ஆமாண்டவரே, உம்மோடு கூட சோதனையை சகித்து உம்மோடு கூட வாழவும் ஆளவும் பாக்கியம் பெற்று ஜீவ கிரீடம் பெற்று நாங்களும் வாழ்ந்து சகித்திருப்போம். அந்த பாக்கியத்திற்குள்ளாக எங்களை அழைத்து செல்லும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.